முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர் என்பதற்கு அவர் வெளியிட்டுள்ள வீடியோவே சாட்சி என கடிந்துரைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி, கரூர் துயரத்துக்கு உரிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணை வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கரூர் நிகழ்வு குறித்து எந்தவித அரசியலுக்கும் இடமின்றி மக்களின் உணர்வாக தனது கருத்துக்களை தெரிவித்ததாகவும் மக்களின் ஐயங்களை பதிவு செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கெல்லாம் உரிய விடையளிக்க திராணி இல்லாமல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரவுகிறது என முதலமைச்சர் கூறுவதாக தெரிவித்து, திமுகவினர் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்னும் பெயரில் போஸ்டர் ஒட்டிக் கொண்டு இருக்கிறார்களே, அந்த அவதூறா? உங்கள் அரசின் காவல்துறை பரப்புரை செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள், திமுகவின் வழக்கமான மருத்துவ விரைவு ஊர்தி அரசியல் தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்து அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது, இவையெல்லாம் வதந்தியா என வினா எழுப்பியுள்ளார். பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன? உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டாரே, அதுவா? துணை முதலமைச்சர் உதயநிதி கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு போட்டோ ஷூட் எடுத்த கையோடு துபாய்க்கு பறந்து சென்று விட்டாரே, அதுவா எனவும் வினா எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு கணக்காத இதயம், கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா எனவும், சென்னை ஏர் ஷோவை நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டுகளித்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தார்களே, அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா எனவும் சாடியுள்ளார். எதிர்க்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை. ஆனால் உங்களின் இந்த வீடியோதான் பல அரசியல் ஐயங்களை ஏற்படுத்துகிறது என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் அமைத்த தனிமனிதர் விசாரணை ஆணையம் விசாரிக்கும் காட்சிகள் ஊடகங்களில் வருவதை பார்க்கும் மக்களுக்கே இது ஒருதலைபட்சமான அரசின் தவறுகளை மூடி மறைக்கும் கண் துடைப்பு ஆணையம் என்பதை காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க நடந்தது என்னவென்று மக்களுக்கு உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி, மக்கள் துயரத்தில் இருக்கும் இந்த நேரத்திலும் உங்கள் போட்டோ ஷூட்டால் மக்களை மேலும் துன்புறுத்தாதீர்கள் என கடிந்துரைத்துள்ளார்.